மாட்டிடுவான்பா. அப்படி மாட்டிட்டானா நான் கொடுத்த பணம் எனக்கு திருப்பி வந்துடணும்பா. என்ன அந்த பணத்தை நான் எடுத்துப்பேன்னு டவுட் இருக்குதா? இன்னைக்கும் நேத்தோட கண்டினியூஷன்ல மனோஜும் ரோஹிணியும் பேசிட்டு இருக்காங்க. பணம் கிடைச்சிருச்சுன்னா அதை அப்படியே எடுத்து போய் மாமா கிட்ட கொடுக்கணும்னு ரோஹிணி சொல்றாங்க. அதுக்கு மனோஜ் சொல்றாரு, அப்ப டீலர்ஸ்க்கு எல்லாம் எப்படி காசு கொடுக்கறது? டீலர்ஸ்க்கு தான் கொடுக்கணும், இல்லன்னா அவங்க பிரச்சனை பண்ணிருவாங்க, கடையே எடுத்து மூட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ரோஹிணி தலையில அடிச்சுக்கிறாங்க. சந்தோஷி சார் என்ன சொன்னாரு, பிசினஸ் ஆரம்பிச்சோடனே பெரிய வீட்டுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொன்னாருல்ல, அந்த வீட்டை வாங்கவே நினைச்சிருக்க கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு மனோஜ் சொல்றாரு, நான் மட்டுமா ஆசைப்பட்டேன், நீயும் தானே வாங்கலான்னு சொன்ன, நீ வேணான்னு சொல்லியிருந்தா நானும் அப்படியே விட்டுருப்பேன் அப்படின்னு சொன்னதுக்கு ரோஹிணியும் முறைக்கிறாங்க. இப்ப இதுவும் ஏன் தப்பு தான் இல்ல, எல்லா தப்பும் என்னதான், இப்ப ஏன் தலையில தான் எல்லாமே விழும். மனோஜ் அதுக்கப்புறம் தான் சரி சரி ஏன் தப்புன்னு தான் இருக்கு. அப்புறம் ரோஹிணி புலம்புறாங்க, அந்த ஆளு 5 கோடி ரூபாய் வீட்டை 3 கோடிக்கு குடுக்கறேன்னு சொல்லும் போதே நமக்கு டவுட் வந்திருக்கணும். அதுக்கு மனோஜ் சொல்றாரு, அது கூட பரவாயில்ல, அன்னைக்கு கோயில்ல மீனா சகுனம் சரியில்லை அப்படின்னு சொல்லும் போதே நான் வேணான்னு சொன்னேன், அதையாவது கேட்டிருக்கலாம் அப்படின்னு மனோஜ் சொன்னதுக்கு ரோஹிணி சொல்றாங்க, இப்ப என்ன அவ சரி நான் தப்புன்னு சொல்ல வரியா அப்படின்னு கேக்குறாங்க. நீதான் அவ பொறாமையில சொல்றான்னு சொன்னேன்னு மனோஜ் சொல்றாரு. அதுக்கு ரோஹிணி சொல்றாங்க, அவ நமக்கு நல்லதா நினைக்க போறா அப்படின்னு நினைச்சேன், அதுக்காக அவளுக்கு பொறாமை இல்ல அப்படின்றதெல்லாம் கிடையாது. மனோஜ் இப்போ சரி விடு, அடுத்தது என்ன பண்ணலாம்னு சொல்லு அப்படின்னு ரோஹிணி கிட்ட கேக்குறாரு. கதிரை கண்டுபிடிச்சு பணத்தை வாங்கணும் அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க. அவன் எங்க இருக்கான்னு தெரியலையே, போலீஸ்ல தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம்ல அப்படின்னு மனோஜ் சொன்னதுக்கு ரோஹிணி சொல்றாங்க, அவங்க தேடுறது தேடட்டும், நீயும் தேடு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மனோஜ் அப்படியே கேட்டு பாக்குறாரு, பேசாம உங்க அப்பா கிட்ட கேட்டிருக்கலாம்ல பணத்தை அப்படின்னு கேட்டதுக்கு ரோஹிணி மனோஜ ரொம்ப கோமா திட்டுறாங்க. அப்பயாவது அவங்க பேசாம இருப்பாங்க, அதை பத்தி கேட்க மாட்டாங்கன்றதுக்காக என்ன சொல்றாங்கன்னா, என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க நீயும் சரி உங்க அம்மாவும் சரி, எப்ப பார்த்தாலும் எங்க அப்பா கிட்ட பணத்தை கேளுன்னே சொல்லிட்டு இருக்கீங்க, அவர் என்ன ஜெயில பேங்கா நடத்திட்டு இருக்காரு, எப்ப பாரு பணத்துக்காக மட்டும் அவருக்கு போன் பண்ணா, நம்ம பொண்ணுக்கு நம்ம மேல பாசம் எல்லாம் கிடையாது, பணத்துக்காக மட்டும் தான் கால் பண்றாருன்னு நினைக்க மாட்டாரு அப்படின்னு கேட்டதும் மனோஜ் முழிக்கிறாரு. மனோஜ் அந்த கதிரை கண்டுபிடிக்க லேட் ஆனா அப்படின்னு இழுக்கிறாரு. அப்ப ரோஹிணி எவ்வளவு லேட் ஆனாலும் அவனை கண்டுபிடிச்சுதான் ஆகணும், அதுக்காக எங்க அப்பா கிட்ட எல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது, ஒரு பொருளை தொலைச்ச இடத்துல இருந்து தான் தேடணும், அவனை பத்தி விசாரி அப்படின்னு திட்டிடுறாங்க. அப்புறம் மனோஜ் நான் எங்க போய் விசாரிக்கிறது அப்படின்னு புலம்பிட்டே இருக்காரு. இப்ப ஒரு புது கேரக்டரை காட்டுறாங்க. அதாவது அந்த கதிர் கூட லிங்க் ஆன அந்த ஹீரோ பத்தி காட்டுறாங்க. அவர் தங்கச்சிக்கு கல்யாணமா, அதனால அவர் எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்காரு, ஃபுட் ஆர்டர் கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ மீனா கிட்ட எப்பயும் சண்டை போடுற அந்த டெக்கரேஷன் லேடி வராங்க, ஆர்டர் கேக்குறாங்க. சரி டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. முத்து விசாரிச்சுட்டு வர சொன்னாங்க இல்லையா, அதுக்காக மீனா இவங்க வீட்டுக்கு வராங்க. இந்த மாதிரி நான் பூ கொடுத்துட்டு இருக்கேன் சார், இந்த ஏரியால எல்லாருக்குமே நான் தான் கொடுத்துட்டு இருக்கேன், உங்களுக்கும் வேணும்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு போறாங்க. அந்த டெக்கரேஷன் லேடி வெளியவே வெயிட் பண்ணி, அது எப்படி எங்க கல்யாணம் நடந்தாலும் மோப்பம் புடிச்சிட்டு வந்துடுற பின்னாடியே, அதுக்கு மீனா எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்றாங்க. அந்த லேடி, உனக்கு புரியாது, இந்த ஆக்டரோட தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆர்டர் கேட்கறதுக்காக வந்திருக்கியா, அந்த ஆர்டரை நான் வாங்கிட்டேன், நீ தட்டி பறிக்கிற வேலை எல்லாம் வச்சுக்காத, இந்த ஆர்டர் மட்டும் என் கையை விட்டு போச்சு, அப்புறம் நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். இப்படி எல்லாம் திட்டி சும்மா போன மீனாவை கோவம் வர வச்சு இப்ப திருப்பி மீனா வீட்டுக்குள்ள போறாங்க. போயிட்டு பேசிட்டு இந்த லேடியை பார்த்து சிரிக்கிறாங்க. நான் டெய்லியும் பூ போட்டுட்டு இருக்கேன், இந்த வீட்டுக்கும் வேணுமான்னு கேட்க தான் வந்தேன், நீங்க சொல்லிதான் இந்த வீட்டுல எனக்கு கல்யாணம்ன்றதே தெரியும், அதோ நல்லதா போச்சு, நானும் உள்ள போய் கல்யாணத்துக்கு ஆர்டர் வேணும்னு கேட்டேன், யோசிச்சு சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி அப்பப்ப எனக்கும் தகவல் சொன்னீங்கன்னா எனக்கும் உதவியா இருக்கும், உங்களுக்கும் நான் கமிஷன் கொடுத்துடுறேன் அப்படின்னு மீனா நக்கல் பண்றாங்க. அதுக்கு அந்த லேடி ஏய் அப்படின்னு திட்ட வராங்க. அப்போ மீனா எனக்கு வேலை இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. அங்க இருந்து அப்படியே கட் பண்ணி முத்துவோட ஃப்ரெண்ட்ஸை காட்டுறாங்க. முத்து கிட்ட ஐடியா கேக்குறாரு, இப்பெல்லாம் சவாரியே வரமாட்டேங்குதுரா, அதனால நம்ம 2 பேரும் சேர்ந்து டிரைவிங் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணா என்ன அப்படின்னு கேக்குறாரு. முத்துவும் சூப்பர் ஐடியாடா, அதே மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி கார் எல்லாம் வேணுமே அப்படின்னு கேக்குறாரு. அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிடலாம், எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அவர் ஃப்ரெண்டு கேக்குறாரு, ஆனா ஆபீஸ் மாதிரி ஒரு இடம் வேணுமே, வந்தவங்க எல்லாரையும் உட்கார வச்சு பேசுறதுக்கு அப்படின்னு சொன்னதுக்கு முத்து சொல்றாரு, முதல்ல ஆரம்பிக்கலாம்டா, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. சரி ஆரம்பிச்சிடலாம், ஒரு அட்ரஸ் வேணும், உங்க வீட்டு அட்ரஸையே கொடுத்துடலாமா அப்படின்னு கேக்குறதுக்கு முத்து யோசிச்சுட்டு, அப்பா எல்லாம் ஒத்துக்குவாரு, ஆனா அந்த டான்ஸ் மாஸ்டர் தான் ஓவரா ஆடுவாங்களே அப்படின்னு சொல்றாரு. அப்போ உங்க ஃப்ரெண்டு டான்ஸ் மாஸ்டரா, அது யாரு அப்படின்னு கேட்டதுக்கு எங்க அம்மா தான், ஏன்னா வீடு அவங்களோடது, அத ஒரு நாளைக்கே எத்தனை வாட்டி சொல்லி காட்டுவாங்க, ஆனா அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்காம வச்சோம்னா அங்க வரவங்க கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க, அவன் தலை தெறிக்க ஓடிடுவான், நீ வேற மனோஜ கிண்டல் பண்ணி பேசிட்ட கடையில, அதுலயே எங்க அம்மா காண்டுல தான்
இருக்காங்க. இப்ப நானும் நீயும் சேர்ந்துதான் இதை ஸ்டார்ட் பண்ண போறோம்னு தெரிஞ்சதுன்னு வையேன், வம்புக்குன்னே வேணான்னு சொல்லுவாங்க. அதுக்கு முத்து ஃப்ரெண்டு வந்து நான் என்னமோ சாதாரணமா விளையாட்டுக்கு தான்டா சொன்னேன் அப்படின்னு சொன்னதுக்கு முத்து சொல்றாரு, அது எனக்கு தெரியும்டா, எல்லாம் பேசிட்டு எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் என்னன்னு பேசிட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ கரெக்டா மீனா வராங்க. மீனா கிட்ட இந்த டிரைவிங் ஸ்கூல் விஷயத்த சொல்றாங்க. நல்ல விஷயம் தாங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா. அட்ரஸ் வேணும் அப்படின்னு சொன்னதுக்கு ஐயோ அத்தை ஒத்துக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்றாங்க மீனா. பாத்தியா உனக்கே தெரியுது இல்ல அப்படின்னு முத்து சொல்றாரு. அப்ப மீனா வந்து எங்க வீட்டு அட்ரஸ் குடுக்கலாம்ல அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு முத்து வந்து இல்ல மீனா, அது ரொம்ப தூரம், டெய்லி வந்து போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், அதுவும் இல்லாம ஹவுஸ் ஓனர் ஏதாவது சொன்னாலும் சொல்லுவாங்க, நம்ம வீடு தான் கரெக்ட், நான் கரெக்டான டைமா பார்த்து பேசுறேன் அம்மா கிட்ட அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்பதான் அவர் அனுப்பின விஷயத்துக்காக கேக்குறாரு, ஆமா இந்த டிவில நடிக்கிற ஆளை பார்க்க போறேன்னு சொன்னியே, போனியா, என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாரு. அப்ப மீனா சொல்றாங்க, போனங்க, அவரு பார்க்க நல்லவராதான் தெரியுறாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முத்து வந்து பார்த்தாவே எப்படி நல்லவர்னு தெரியும், என்ன கூட தான் நீ முதல்ல பார்த்துட்டு ரவுடின்னு நினைச்ச, அதுக்கு மீனா வந்து ஆரம்பத்துல மட்டும்தானா அப்படின்னு கேக்குறாங்க. முத்து வந்து சண்டை போடுற மாதிரி கேக்குறாரு. அப்ப இப்பயும் ரவுடின்னு சொல்றியா? அப்புறம் முத்து ஃப்ரெண்டு வந்து முதல்ல சிஸ்டரை சொல்ல விடுறா அப்படின்னு சொல்லிடுறாரு. மீனா சொல்றாங்க, அவர் நல்ல மனுஷனா தான் இருக்காரு, எனக்கு பூ ஆர்டர் கூட கொடுத்திருக்காரு. அதுக்கு முத்து பூ ஆர்டர் கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டும், அந்த 30 லட்சத்தை பத்தி விசாரிச்சியா நீ அப்படின்னு கேக்குறாரு. அப்போ ஒரு ஃப்ரெண்டு வந்து தனியா ஒரு புது ஆளு வீட்டுக்கு போய் விசாரிச்சுட்டு வந்திருக்காங்க, அந்த தைரியத்துக்கே நீ மீனாவை பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு மீனா வந்து பிறந்ததுல இருந்தே எனக்கு தைரியம் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப முத்து கேக்குறாரு, இப்ப அந்த ஆளுக்கு கதிரை தெரிஞ்சிருக்கா இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. அத பத்தி எல்லாம் நான் எதுவுமே கேட்கலங்க அப்படின்னு மீனா சொல்லிடுறாங்க. இப்ப முத்து கடைசியா சொல்றாரு, நீ அடுத்த வாட்டி போகும்போது சொல்லு, நானும் உன் கூட வரேன், வந்து அவனை பத்தி விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப கட் பண்ணா ஒரு பையன் மீனாக்கு கல்யாணம் ஆனது கூட தெரியாம பின்னாடியே சுத்திட்டு இருந்தால, அவன் வந்து வண்டியில வந்துட்டு இருக்கான். அந்த பக்கம் வித்யா வராங்க. இந்த பையன் தெரியாம இடிச்சிட்டான், ஆனா வித்யா விழுவாம புடிச்சுக்கிறான். அப்ப வித்யா திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க, ஒழுங்கா பார்த்து வரமாட்டியா, தப்பா வந்திருக்க அப்படின்னு திட்டுறாங்க. அதுக்கு அவன் வந்து ஒத்துக்கிறான், என் மேலதாங்க தப்பு, எல்லா தப்பும் என் மேலதான், உங்களுக்கு ஒன்னும் ஆகலையே அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறான். சாரி எல்லாம் சொல்றான். அதுக்கப்புறம் வித்யா வந்து கிளம்ப போறாங்க. பார்த்தா வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அப்போ இந்த பையன் என்னாலதாங்க தப்பு, நானே சரி பண்ணி கொடுத்துடுறேன் அப்படின்னு டோ பண்ணி கூட்டிட்டு போறான். அப்ப போற வழியில 2 பேரு நின்னு பேசிட்டு இருக்காங்க. பாத்தியா, பிளான் பண்ணி வந்து இடிச்சான், இப்ப வண்டி ஸ்டார்ட் ஆகல, டோ பண்ணி கூட்டிட்டு போய் அப்படியே கரெக்ட் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்றாங்க. இது அவங்க 2 பேருக்கு கேட்டுருது. அப்ப வந்து வித்யா நின்னு முறைக்கிறாங்க. அப்ப அந்த பையன் சொல்றான், ஐயோ அப்படி எல்லாம் இல்லைங்க, அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது, சும்மா ஓட்டுறாங்க, அவங்க யாருன்னே எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ வித்யா வந்து சிரிச்சிடுறாங்க. அப்ப அந்த பையன் வந்து ஏங்க போலாங்களா அப்படின்னு கேக்குறாரு. அப்புறம் திருப்பி டோ பண்ணி கூட்டிட்டு போயிடுறாரு. அப்புறம் அங்க இருந்து கட் பண்ணா மனோஜ் ரோஹினியும் வீட்டுக்கு வராங்க. அப்ப விஜயா வந்து டென்ஷனா சுத்திட்டு இருக்காங்க. அப்ப மனோஜ் போய் கேக்குறாரு, ஏமா ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க? அப்ப விஜயா சொல்றாங்க, எல்லாம் வீட்டுல நடக்கிறத பத்தி தான், வர வர மரியாதையே இல்லாம போயிருச்சு, இருந்த மரியாதையும் நீங்க பண்ண வேலையினால போயிருச்சு, அந்த 30 லட்சம் ரூபாய்க்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணீங்களா? இப்போ மனோஜும் ரோஹினியும் முழிக்கிறாங்க. விஜயா கேக்குறாங்க, ரோஹினி பணம் கிடைக்குமா கிடைக்காதா? ரோஹிணி சொல்றாங்க, ட்ரை பண்ணிட்டு தான் ஆன்ட்டி இருக்கும், இன்னும் எத்தனை நாள், பணம் கொடுத்தாதான் இந்த வீட்டுல மரியாதையோட இருக்க முடியும், உன் அப்பா கிட்ட கேட்க வேண்டியது தானே. அப்போ மனோஜ் நடுவுல, ரோஹிணியோட அப்பா தான் ஜெயில இருக்காரு இல்லம்மா அப்படின்னு சொல்றாரு. அப்ப விஜயா சொல்றாங்க, அது தெரியுதுடா, அவருக்கு தெரிஞ்சவங்க மூலியமா ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. அந்த பணத்தை குடுக்கலன்னா நம்ம நிலைமை இங்க மோசமாயிட்டே போகும், இவங்க 2 பேரையா தூக்கி வச்சு கொண்டாடினீங்கன்னு அந்த முத்து மீனா கேக்குற கேள்வியே போதும். அப்ப ரோஹிணி கதை விடுறாங்க, ஆண்டி நானும் மலேசியால இருக்க ரிலேட்டிவ்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டிருக்கேன், அவங்க இந்த விஷயமா எங்க அப்பா கிட்ட பேசுறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்ப விஜயா வேற பிளான் சொல்றாங்க, ஏன் ரோஹிணி உங்க சொந்தக்காரங்களே அந்த பணத்தை உங்ககிட்ட குடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்க அப்பா கிட்ட வாங்கிக்கலாம்ல அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ரோஹிணி சொல்றாங்க, இல்ல ஆண்டி நாங்க தான் பணக்காரங்க, எங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி தான், உங்க கிட்ட எல்லாம் இவ்ளோ பணம் எல்லாம் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப விஜயா கேக்குறாங்க, அப்ப அந்த பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு என்னதான் வழி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப மனோஜ் சொல்றாரு, என்கிட்ட இருந்து ஏமாத்தி எடுத்துட்டு போனாலும் அந்த கதிர், அவனை கண்டுபிடிச்சு எப்படியாவது காசு அப்பா கிட்ட கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு விஜயா திட்டுறாங்க, நடக்கிற கதைய சொல்லுடா, அவன் அந்த பணத்தை எடுத்துட்டு எங்க ஓடினானோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ முத்து உள்ள வராரு. அவர் அண்ணாமலையை கூப்பிட்டு பேசுறாரு, இந்த மாதிரி நாங்க போய் விசாரிச்சிருக்கோம், அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. அப்போ மனோஜ் சொல்றாரு, அவன் மாட்டிக்கிட்டான்னா நான் கொடுத்த பணம் எனக்கு திருப்பி வந்துடணும்பா அப்படின்னு சொல்றாரு. அப்ப முத்து கரெக்டா சொல்றாரு, ஏண்டா நான் அந்த பணத்தை எடுத்துக்குவேன்னு பயமா இருக்கா? பயப்படாத, நான் ஒன்னும் உன்ன மாதிரி அடுத்தவன் பணத்தை எல்லாம் எடுத்துட்டு ஓடவும் மாட்டேன், வேற ஒருத்தன்ட்ட ஏமாறவும் மாட்டேன். அப்ப மனோஜ் வந்து, அந்த பணம் எப்பதான் கிடைக்கும், எனக்கு சீக்கிரம் வேணும்
அப்படின்னு சொல்றாரு. அப்போ முத்து வந்து கோவமா, நக்கலை பாத்தியாப்பா அவனுக்கு, இவன் போய் ஏமாந்துட்டு வருவானா, நான் அதை சீக்கிரமா கண்டுபிடிச்சு கொடுக்கணுமா, ஏதோ நீ சொன்னியேதான்ப்பா நானும் மீனாவும் அங்கங்க தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம். அப்படியே அங்க நிறுத்துறாங்க. நாளையில காட்டுறாங்க. மீனா பாலை மட்டும் சூடு பண்ணி கொடு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு முத்து வந்து அதையும் மீனா தான் பாக்கணுமா, அப்பா அதுதான் பார்லர் அம்மா தோசை சுடுதலப்பா, அப்படியே இதையும் பண்ண சொல்லுங்க. எல்லாம் போனதுக்கு அப்புறம் விஜயா வந்து ரோஹிணி கிட்ட சொல்றாங்க, பாத்தியா இதுதான் இந்த வீட்ல நமக்கு இருக்க மரியாதை, சீக்கிரமா பணத்தை கொடுத்தாதான் நம்ம இந்த வீட்ல கௌரவமா இருக்க முடியும். 2 பேரும் சீக்கிரமா பணத்தை கொடுக்கற வழிய பாருங்க, டைம் ஆக ஆக உங்களுக்கு தான் அவமானமாகும், உங்களால எனக்கு மரியாதை குறைஞ்சுக்கிட்டே இருக்கு, சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு திட்டுறாங்க. நாளைக்கு இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.